அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த ரஜபு மாதத்தினுடைய மிகச்சிறப்பான ஒரு வியாழக்கிழமையில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதோட நாளை மெராஜில் செய்யக்கூடிய தொழுகை என்ன, நோன்பு என்ன, திக்ருகள் என்ன, அதை பற்றிய முழுமையான வீடியோ போன பதிவிலேயே நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அதை போய் முதல்ல பார்த்துடுங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ தான் நாளை மெராஜுடைய இரவில் நம்ம எல்லோருமே அந்த சிறந்த அமல்களை நம்ம செய்ய முடியும். இன்றைக்கு வியாழக்கிழமையா இருக்கு. அதோட நாளை மெராஜ எதிர்பார்த்த வண்ணம் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் இரவுல நம்ம செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு திக்ரு தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு திக்ரு தான். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, பெரிய அமல்கள் செய்ய முடியல, நாங்கள் வயசானவங்களா இருக்கோம், சின்ன ஒரு அமலா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமலா, அல்லாஹ்வினுடைய உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அமலா இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. எனவே இந்த மெராஜுடைய இரவு, இந்த சிறந்த வியாழக்கிழமை, இது எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஒரு அழகான மந்திர திக்ரை நீங்கள் வெறும் 25 முறை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விடம் இருந்து உதவிகள் ஓடோடி வரும். நீங்க ஓத தொடங்க ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி வந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாளை மெராஜுடைய இரவுக்குள்ளேயே நீங்க கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹால உங்களுக்கு முழுமையாக கொடுத்துருவான். பல வருடம் கிடைக்காத துவாக்கள் கூட இன்ஷா அல்லாஹ் நாளை மெராஜுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எனவே சக்தி பெற்ற ஒரு அமலா இருக்கணும், சின்ன ஒரு அமலா இருக்கணும், எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு அமலா இருக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரு தான். அது என்ன திக்ரு? சிறந்த திருக்குரானுடைய ஒரு வசனம் தான். உன்சுர்னா ஃபஇன்னக ஹைருன் நாசிரீன். எங்களுக்கு உதவி செய்வாயாக, நிச்சயமாக நீதான் உதவி செய்பவர்களிலெல்லாம் சிறந்தவனாக இருக்கின்றாய். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை நீங்க ஓத ஆரம்பிச்சாலே உங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு தீர்ந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனையாக முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும், குடும்பத்துக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும், வேலை செய்ய இடத்துல பிரச்சனையாக இருந்தாலும், என்ன சிக்கல்கள் இருந்தாலும், பண தேவை இருந்தாலும், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், நோய் இருந்தாலும் அல்லாஹ் உங்களை லேசாக்கிடுவான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த குட்டி திக்ரை நீங்கள் ஓத ஆரம்பித்தாலே அல்லாஹால உங்களுடைய துஆவை கபூலாக்கிடுவான். உங்களுக்கு உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளுமே முடிவுக்கு வரும். எனவே இன்ஷா அல்லாஹ் நாளை மெராஜுடைய இரவில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். அதோட நாளைக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. எனவே இந்த குட்டி திக்ரை இன்றைக்கு எல்லோருமே ஓதிட்டு படுங்க. முடிஞ்ச அளவு இந்த பதிவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.